வட்டக்கோட்டையோட என்ட்ரன்ஸ் பக்கத்துல நல்ல தண்ணி கூட வருது. அந்த நல்ல தண்ணி கடல்ல தான் வந்து சேருது. மற்ற இடம் கம்பேர் பண்ற மாதிரி இங்க கூட்டம் இல்லை, வியூ நல்லா இருக்கு. ஏன் எவ்வளவு பெருசா இருக்கு மனசாட்சியோட. இந்த ஓட்டையெல்லாம் எதுக்காக பயன்படுத்தினாங்க? நம்ம பீச்சுக்கு போற பாதைக்கு போயிட்டு இருக்கோம். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு பயணப்பேச்சு விலாக்ஸ். காய்ஸ், இந்த வட்டக்கோட்டைக்கு போகிறதுக்கு நம்ம எல்லாருமே டிக்கெட் எடுக்க வேண்டியிருக்கும். ஒரு நபருக்கு 25 ரூபாயா, அயல் நாட்டவருக்கு 300 ரூபா. இப்போ டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 25 ரூபா வசூல் பண்ணுறாங்க. கட்டண டிக்கெட் எடுக்காமல் போனீங்க அப்படின்னா 500 ரூபா ஃபைன் இருக்குது. அப்படியெல்லாம் உள்ளே போக வாய்ப்பு இல்லை, ஏன்னா அதிகமாக ஆள்லாம் வர்ற மாதிரி தெரியல. நம்ம வாசல்லே பார்த்து நம்மளை சொல்லிடுவாங்க. இங்கே வண்டியெல்லாம் விடுறதுக்குமே பார்க்கிங் இருக்குது. காய்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா வட்டக்கோட்டையோட என்ட்ரன்ஸு. இந்த வட்டக்கோட்டை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து 7 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. இந்த வட்டக்கோட்டைக்கு வரணுன்னா நீங்கள் கன்னியாகுமரியிலேருந்து ஒன்று ஆட்டோவில் வரணும், இல்லைன்னா பைக்கில் தான் வரணும். இப்போ நம்ம உள்ளே போவோம். ரைட் சைடு போவோங்க. இந்த கோட்டை வந்து 18ஆம் நூற்றாண்டில் திருவிதாங்கூர் அரசாங்கத்தால் இந்த கோட்டை கட்டியிருக்காங்க. இந்த கோட்டையை வந்து எதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னா கடல் பாதுகாப்புக்காக தான் இந்த கோட்டையை பயன்படுத்தியிருக்காங்க. அதிகமாக யாருமே இங்கே வர்ற மாதிரி தெரியல, ஆனால் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு பிளேஸ் தான். நல்லா நீட்டாக சுத்தமாக தான் இருக்குது. ஆள் அதிகமாக வராதனாலன்னு நினைக்கிறேன். இங்கே உள்ள கல் பார்த்திங்கன்னா இந்த கல் எல்லாமே கிரானைட்ஸில் தான் கட்டப்பட்ட கல். இந்த கோட்டையிலேருந்து பார்த்தாலே இந்த பீச்சு நமக்கு தெளிவாகவே தெரியும். இந்த கோட்டைக்கு வந்துட்டு ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இந்த பீச்சிலையுமே போய் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிக்கலாம். பீச்சுக்கு போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு வழி இருக்குது. இந்த பீச்சு பார்த்திங்கன்னா அதிகமாக ஆட்கள்லாம் வரமாட்டாங்க. இப்போ கன்னியாகுமரியெல்லாம் போனோன்னா அந்த க்ரௌடு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். நம்ம குளிக்கிறதுக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா நீங்கள் அங்கேருந்து 7 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு. இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாகவே குளிச்சுக்கலாம். பக்கத்தில் நல்ல தண்ணி கூட வருது. அந்த நல்ல தண்ணி கடலில் தான் வந்து சேருது. குளித்து முடிச்சுட்டு அந்த நல்ல தண்ணியில் கூட நம்ம ஃப்ரெஷ் ஆகிக்கலாம். வேலை யாரில் ஆகுறீங்க? விபரீத முடிவு வேணான்றீங்களா? இல்லைங்க, ஏறலாம் வாங்க. இப்போ இங்கே வட்டக்கோட்டை பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு கோயிலோட கோபுரம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக கொஞ்ச நாள் தான் ஆச்சு, ஒரு சில வருஷங்கள் தான் ஆச்சு அந்த கோயில் கட்டி. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா கடை அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. சும்மா பிளைனாக இந்த மாதிரி ஒரு பீஸ்ஃபுல்லாக நீங்கள் வர்றீங்க, அப்படியே நடந்து போகிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல இடம் தான் இது. கன்னியாகுமரி வர்ற மக்களுக்கு நிறைய பேருக்கு இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்றதே தெரியாது. இப்போ ரொம்ப வந்து மழை கிளைமேட்னால அப்படியே பனிமூட்டம் மாதிரி தெரியுது. இல்லைன்னா இங்கேருந்து நம்ம பார்த்தாலே திருவள்ளுவர் சிலை, வியானதர் மண்டபம்லாம் இங்கேருந்தே நமக்கு லைட்டாக சின்னதாக தெரியும். பிரதர், எங்கேருந்து வரீங்க? சென்னையா ப்ரோ? நீங்க வெல்கம். எப்படி ப்ரோ இருக்கு இந்த ஏரியா? நல்லா இருக்கா? இன்டர்வியூ டிவில வர போகுது. சென்னை கொளத்தூர் எல்லாரும் ரெகுலரா போறதை விட்டுட்டு எதுலாம் ஹிடன் பிளேசஸ் இருக்கு தேடி கண்டுபிடிச்சி நெட்ல சர்ச் பண்ணி எது ஹிடன் பிளேசஸ் நல்லா இருக்கும் அந்த மாதிரி பார்த்துட்டு வருது. அப்படிதான் வந்தோம் இதுக்கு. ஆக்சுவலி வியூ நல்லா இருக்கு. மற்ற இடம் கம்பேர் பண்ற மாதிரி இங்க கூட்டம் இல்லை, பீஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க டைம் 5:30 மணி வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் லேட்டு. பீச்சுக்கெல்லாம் போய் பார்த்துட்டு தான் போகணும். அதே மாதிரி இங்க இருந்து சன்ரைஸ் பார்த்தா கூட நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. அங்க கூட்டத்துல பாக்குறதுக்கு இங்க நல்லா இருக்கும். இந்த மாதிரி இடத்துக்கு வரப்போ நேச்சுரலா எல்லாத்தையும் பார்த்துட்டு ஃப்ரெஷ் ஏர் கிடைக்குது. ஒர்க் ப்ரெஷர் இங்க வந்தா கொஞ்சம் 2-3 நாள் மறந்துட்டு ரிலாக்ஸா இருக்கலாம். அதுக்காக தான் வரது மெயினா. சேனல் வந்து வெற்றி பெற அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வர வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். நானும் எனக்கு தெரிஞ்சவங்கள சப்ஸ்கிரைப் பண்றேன் கண்டிப்பா. தேங்க்யூ. கைஸ், இப்போ நாங்கள் வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான நண்பர்களை மீட் பண்ணோம். அவங்க வந்து சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கி வந்ததே ரொம்ப லேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 மணி ஆயிடுச்சு. இங்கே டைம் வந்து 5:30 வரைக்குமே அலௌடு இருக்குது. இங்கே வர்றதா இருந்தால் ஒரு ஈவினிங் 4 மணிக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நீங்கள் சுற்றி பார்த்துடலாம். ஓகே தான், நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அப்படியே மெதுவாக நடந்துட்டு அப்படியே போனால் ஒரு 1/2 ஹவருக்கு மேலே இங்கே வந்து அப்படியே இருக்கலாம். இல்லை எதையுமே ஃபீல் பண்ண மாட்டோம், சும்மா வந்தோம் நடந்தோம் போனோம் அப்படின்னா ஒரு 2 நிமிஷம் தான்.
கிணறு இல்லைங்க இது. இது வந்து ஒரு தெப்பக்குளம் அப்படி வேணா வச்சுக்கலாம். அது இல்லைங்க, இதுங்க இந்த வலையை போட்டு முடி வச்சிருக்காங்க இல்ல அது ஏங்க எவ்வளவு பெருசா இருக்கு எனக்கு மனசாச்சோட கிணறுனா நான் கேட்பேன். அந்த காலத்தில் இந்த இதெல்லாம் கட்டுனவங்க யாருன்ற பேர் பதிச்சிருக்கோ இல்லையோ, அப்பப்போ வந்துட்டு போகிற மக்களோட அவங்களோட நினைவுகளை எல்லாத்தையுமே இங்கே எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் ரூல்ஸ் படி இங்கே எழுதக்கூடாது. இந்த ஓட்டையெல்லாம் எதுக்காக பயன்படுத்தினாங்க அப்படின்றது தான் டவுட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்லலாம் பார்க்காததை இந்த ஓட்டைக்குள்ளே இருந்து பார்த்தா தான் தெரியுமா என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அப்படி என்னன்றதை திருப்பி ஒருக்கா பார்த்துட்டு வருவோம். அது எதிரி நாடு, எதிரி ஏறாது. இங்க சேஃபா பாயமா இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே. அதுக்கு இந்த வழியை பார்த்தலாம். போர் கீர் வந்துச்சுன்னா அடிபடாமல் பார்க்கறது, அடிபடாமல் வேடிக்கை பார்க்கறதுக்கான இடம் போல இருக்கு. அந்த ஒரு வீடு இருக்கு பாருங்க, நடு காட்டுக்குள்ள. அது அரசர் ரெஸ்ட் எடுக்கிற ரூமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெஸ்ட் ரூமா? ரெஸ்ட் ரூம் 18th செஞ்சுரியிலேயே ரெஸ்ட் ரூம்லாம் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாடி அது கட்டிருக்கு. இப்போ டைம் என்னாச்சு பாருங்க. வாட்ச் இருக்குல்லங்க, வாட்சில் பாருங்க. இங்கே இன்னைக்கு தான் நம்ம நண்பர் வந்து வாட்ச் வாங்கியிருக்காரு பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு மட்டும் ஒரு 10 வாட்டி டைம் கேட்டப்போ மொபைலில் தான் எடுக்கிறாரு. எத்தனை மணி? 5:15. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:15 ஆயிடுச்சு. ஆனாலுமே மக்கள் வந்து இப்போ தான் மக்கள் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. நாங்கள் வரும்போது கூட க்ரௌட் அதிகமாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5:30 ஆயிடுச்சு. க்ளோஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. காய்ஸ் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அதுதான் வட்டக்கோட்டை, அந்த கோட்டைக்கு போகக்கூடிய பாதை. இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா இந்த போர்ட்லேயே போட்டிருக்கும் கடற்கரை சாலை. இந்த ரூட்டில் நீங்கள் போனீங்க அப்படின்னா கடற்கரைக்கு போயிடலாம். நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போனோம். காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பீச்சுக்கு போகிற பாதைக்கு போயிட்டுருக்கோம். ஆஹா, இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. வரும்போது பார்த்து கொஞ்சம் அந்த பக்கம் பாதாள கிணறு அந்த இருக்கும் பாதை. இப்போ நம்ம வந்து பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கோம். பைக்லேயே நம்ம போயிடலாம். இந்த இடம் வரைக்குமே பைக்கு வரும். ஆனால் காரு ஆட்டோ இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்தோம்ல, வட்டக்கோட்டை என்ட்ரன்ஸ், அதுக்கிட்டேயே வண்டி விடுறதுக்கு வந்து பார்க்கிங் இருக்குது. நீங்கள் அங்கேயே வண்டியை விட்டுட்டு நீங்கள் நடந்து வந்துடுங்க, அதான் உங்களுக்கு சேஃபு. பாதை இருக்குது, ஆனால் எப்படியுமே நம்ம இந்த தண்ணியில் இறங்கி தான் நம்ம அந்த பக்கம் போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு வழியே இல்லை. இல்லை வெட்டிங் ஆல்பத்தில் புரிஞ்ச முன்னாடி என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு. காய்ஸ் ஃபைனலாக நம்ம இந்த நல்ல தண்ணியை தாண்டி வந்தாச்சு. பிளாக் சாண்ட் ரொம்ப கம்மியான இடங்கள்ல தான் இருக்கு. அப்படியா? வட்டக்கோட்டையில் வந்து பிளாக் சாண்டுமே இருக்குது. அதுக்குன்னு வந்து வண்டியாக அள்ளிட்டு போயிடக்கூடாதுன்னா பிளாக் சாண்ட் பீச். நீங்கள் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்குமே இது ஒரு நல்ல பிளேஸாக தான் இருக்கும். ஹாய் சார். இங்கே பாருங்க, நல்லா பழகின பையன் மாதிரி வந்து கடிச்சு போட்டுருவாங்களோ. தம்பி வேணாம், கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எண்டு கார்டு. எண்டு கார்டா? எனக்குலாம் சொல்ல தெரியாதுங்க. நல்ல எள்ளூர்ன்ற மாதிரி இருக்கு பாருங்க. ஆனால் மண்ணு இது. காய்ஸ் இதோட நம்ம வீடியோ முடிச்சிடலாம். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் காய்ஸ்.